நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5ஆம் நாள் மாலை ஜெபத்திலும் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து அவருடைய கிருபை தந்து தேவன் பாதுகாத்து உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்த பிதாவே, இந்த மாலை ஜெப வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, இந்த மாலை வேளையுடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து உம்மை பாடவும் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே நீர் எங்கள் தந்தை கிருபைக்கு ஆசீர்வதித்தோம். இந்த வேத பகுதி இந்த கரத்தில் கொடுத்து இதை ஆசீர்வதித்து இதில் உள்ள உம்முடைய மகத்துவம் உள்ள மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த ஆண்டவர வார்த்தைகள் வெளிப்படும்படி கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரியிலே இருக்கிறதான சபைக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் என்று இங்கே பவுல் எழுதியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மாலைகளிலும் இந்த ஜெபத்திலே கூடி வந்து தேவனுடைய சமூகத்திலே பாதத்தில் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அன்பு எங்கே ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர், நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை எங்கே ஊற்றினார் என்று சொன்னால், ஒவ்வொருடைய இருதயத்தில அவருடைய அன்பை நமக்கு ஊற்றி இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்திலே, நம்முடைய இருதயத்திலே அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்குமானால் நாம் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவையிலும் கர்த்தரையே நாம் நம்பி இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவைகளிலும் கர்த்தரையே நாம் நம்பி இருப்போம். ஆமென், அல்லேலூயா. மனுஷனை நாம் நம்பவே மாட்டோம். ஏனென்று சொன்னால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாக பொக்கிஷமாக நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே சீஷர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்கள் மேலே தம்முடைய கைகளை வைத்து அவரை ஆசீர்வதித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்.
அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அவர் என்ன கருத்தை சொன்னார் என்று சொன்னால், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அல்லேலூயா அனுப்பி தந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறபடினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன காரியத்தை செய்தார் என்று சொன்னார், ஆமென், தேவனுடைய அன்பை எங்க ஊற்றினார்? இருதயங்களிலே ஊற்றியிருக்கிறார். ஆமென். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த சூழ்நிலையிலும், எல்லா காரியத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா தேவைகளிலும், எல்லா விதமான சூழ்நிலைகள் சூழ்ந்து வருகிற காரியங்களிலும் கூட அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய அன்பு இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகினாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் பின்மாரியை போன்றவர். அல்லேலூயா. முன்மாறி ஒன்று இருக்குமானால் பின்மாறி ஒன்று இருக்கிறது. அந்த பின்மாரிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா பின்மாரிக்குரியவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஊற்றுகிற அபிஷேகத்தினாலே ஆவியின் கனியாகிய அன்பு நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே ஆவி என்கிற ஒரு கனி, அல்லேலூயா, ஆவியின் கனியாகிய அன்பு நமக்குள்ளே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறபடினால் அந்த பரிசுத்த ஆவியின் கனியாகிய அன்பு என்கிற கனி நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கனி என்ன செய்கிறது என்று சொன்னால், தெய்வீக அன்பை போல இனிமையான கனி ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஆமென். தெய்வீகமான ஒரு இனிமையான அன்பின் கனியாக அது காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சொல்ல போனால் அன்பு என்னும் கனிக்குள் தான் மற்ற எல்லா கனிகளும் பொதித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 பார்க்கும்போது அங்கே ஆவின் கனியோ 9 என்று எழுதப்பட்டிருக்கிறது. 9 கனிகள் அங்கே இருக்கிறது. இந்த முதன்மையாய் காணப்படுகிற இந்த அன்பு என்கிற கனிக்குள்ளதான் இந்த மீதமுள்ள எல்லா கனிகளும் அதற்குள்ள பொதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். எல்லா கனிகளும் இந்த அன்பு என்கிற இந்த கனிக்குள்ள பொதிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பொதிந்து காணப்படுகிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்க வேண்டுமானால் மிகுந்த அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்திலே அதிக நேரம் காத்திருந்து ஆவியானவரிலே களி கூற வேண்டும். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் இருந்தால்தான் தேவன் விரும்புகிற அல்லேலூயா மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அன்பின் கனிகளை நாம் கொடுக்க முடியும். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அன்பின் கனி நமக்குள்ளே தேவனுக்கென்று கொடுக்க வேண்டுமானால் நமக்குள்ள எந்த சுயத்துக்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சுயம் காணப்படக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். சுயத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. சுயமாய் வாழணும், சுயமாய் ஒவ்வொரு காரியத்திலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த காரியத்திலுமே ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள சுயம் இருக்க கூடாது. அந்த சுயத்தை சுட்டெரிக்கணும்.
அந்த சுயத்தை சாம்பலாக மாற்றணும், அந்த சுயத்தை ஒழிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையில அவன் அன்பின் கனியை கொடுக்கும்படியால் விரும்புகிற வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள சுயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜெப நாட்களிலே உனக்குள்ள நமக்குள்ள அந்த சுயம் இருக்குமானால் அந்த சுயத்தை சுட்டெரிங்க. ஆமென். அல்லேலூயா. சுயத்தை சாம்பலாக்குங்க. எந்த காரியத்திலும் சுயம் இருக்கக்கூடாது. சுயத்துக்குரிய காரியங்களில் பழகக்கூடாது. சுயத்துக்குரிய காரியங்களில் சபைக்கு வரக்கூடாது. சுயத்துக்குரிய காரியங்களிலே யாரிடத்தில் நீ பழகக்கூடாது. அந்த சுயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சுய நலத்தை தேடக்கூடாது. தன்னுடைய காரியம் முடிந்தா போதும் அப்படி நினைக்க கூடாது. அல்லேலூயா. தனக்கு கிடைத்தா போதும் அப்படி என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. தன்னை மாத்திரம் சாப்பிட்டா போதும், நான் மாத்திரம் துணியை உடுத்திக்கிட்டா போதும், நான் மாத்திரம் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு பங்கு பெற்றால் போதும், மற்றவர்களை குறித்தோ புருஷனை குறித்தோ மனைவி குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ சபை மக்களை குறித்தோ மற்ற கூட பிறந்தலை குறித்தோ அந்த எண்ணம் அல்லேலூயா இல்லாமல் போகக்கூடாது. ஆமென். யாரை பற்றியும் அக்கறை இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் சுயமாக எந்த காரியத்திலும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சுயம் உனக்குள்ளே உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்குமானால் அதை இந்த ஜெப நாளிலே இந்த 5ஆம் நாளிலே சுட்டெரித்து சாம்பலாக்குங்க. அல்லேலூயா. சுட்டெரித்து சாம்பலாக்குங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்? வேதத்துல ஒரு தாய் ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில ஓடி வருகிறார். அவள் வந்து என்ன சொன்னாள் தெரியுமா? எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஒரு பிள்ளை உமது வலது பாரசத்திலும் இன்னொரு பிள்ளை இடது பாரசத்திலும் உட்காரும்படி நீர் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசு கிட்ட கேட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அதை நீங்கள் வாசித்தால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சுயத்துக்குரிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு தாயினுடைய சுயத்துக்குரிய காரியங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவர் வருகிறார். அவர் வந்து கேட்கிறார், வலது வாசத்தில் ஒருவனும் இடது வாசத்தில் ஒருவனும் உட்காரும்படி என் பிள்ளைகளுக்கு இயேசப்பா இயேசுவே நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறதை பாரு. அல்லேலூயா. 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 ஆமென். அப்ப அவனுக்குள்ள என்ன தெரியுமா? மற்றவர்கள் எக்கேடானாலும் கெட்டு போகட்டும், எப்படியானாலும் கெட்டு போகட்டும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஏசப்பா பக்கத்துல இருக்கணும். இந்த கனையோட வாழ்க்கையில அப்படிதான். எந்த பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான கட்டுரை பிள்ளையே, இதுதான் சுய நல போக்கு, இதுதான் சுயநலம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சுயத்துக்குரிய காரியங்கள் இருக்குமானால் நீ அன்பு என்னும் கனியை கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. அன்பு என்கிற கனியை கொடுக்க முடியாது. இந்த மாலை ஜெபத்திலே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, சுயநல போக்கு உனக்குள்ள இருக்குமானால் நான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், நான் மாத்திரம் சாப்பிட்டால் போதும், நான் மாத்திரம் என் பிள்ளைகள் மாத்திரம் நல்ல நிலையில உயர்ந்தால் போதும் என்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் விரும்புகிற அன்பு என்னும் கனியை நாம் கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. 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 இதை கண்ட சீஷர்களில் ஆமென் மற்ற சீஷர்களுக்குள்ள எரிச்சலை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். எரிச்சலை கொண்டு வந்தது அந்த தாய் சொன்ன சுயநல போக்குக்குண்டான இந்த வார்த்தை ஆண்டவரோடு கூட இந்த சீஷர்களிலே அல்லேலூயா ஆமென் அவளுக்கு எரிச்சலை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, எரிச்சலை கொண்டு வந்தது. பேதுருக்கு ஒரு எரிச்சல் வந்தது. ஆமென். ஆண்டவரோடு கூட ஒரு முதன்மையான சீசனாய் இருக்கிறேன். இவளோ அல்லேலூயா
அவள் ஓடி வந்து என் பிள்ளை பக்கத்துல இருக்கணும்னு விரும்புகிறாள் என்கிற ஒரு எரிச்சல் அவனுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. பேதுருக்குள்ள ஒரு எரிச்சல் வந்தது. ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த காரியத்தை சொன்னது யார்? யோவானுடைய தாய். இந்த காரியத்தை சொன்னது யார்? யாக்கோபுடைய தாய். ஆமென். இந்த யோவான் யாக்கோபுடைய தாய் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறார்? வலது பாசத்துல ஒரு பிள்ளையோ இடது பாசத்துல ஒரு பிள்ளையோ உட்காரும்படி இயேசுவே நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அல்லேலூயா. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, சீஷர்களுக்கு ஒரு எரிச்சலை கொண்டு வந்த ஒரு வார்த்தையா இருந்தது. இந்த கருட வாழ்க்கையில நம்ம சொல்ற வார்த்தைகள் சிலருக்கு எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. எரிச்சலை உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். சபையே, தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லுகிற காரியங்கள் எரிச்சலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, சுயநலத்துக்கு உண்டானதா இருக்கக்கூடாது என்பதை இந்த மாலைவெளியில நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எரிச்சலை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் உனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே இருக்குமானால், அல்லேலூயா, சுயநலத்துக்குரிய வார்த்தைகள் உனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே இருக்குமானால் அவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டெரித்து போடும்படி, சாம்பலாக்கும்படி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. அவருக்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் அதை எல்லாவற்றையும் சுட்டெரித்து அவை எல்லாவற்றையும் சாம்பலாக்கி போடுவார். அல்லேலூயா. இந்த எரிச்சலோ இங்கே காணப்பட்ட போது, வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 1-2 சில வார்த்தைகள் நீங்கள் பார்க்கும் போது, பெந்தகோஸ்தே நாளிலே அவர் எல்லாரும் ஒரு இடத்துல அவர்கள் கூடி வந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே இறங்கி வந்த போது எரிச்சல் அடைந்த பேதுருவும் எரிச்சலுக்கு காரணமாயிருந்த யோவானோ ஒன்றாக கைகோர்த்து அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எரிச்சல் அடைந்த பேதுருவும் இந்த எரிச்சலுக்கு காரணமாய் காணப்பட்ட யோவானோ ஒன்றாக கைகோர்த்தார்கள். ஒன்றாக கைகோர்க்கும்படி வைத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஒன்றாக நடக்க வைத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஒன்றாக நடக்க வைத்தார். அப்படியானா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்ம எல்லாரையும் ஒன்றாக்குவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஐக்கியப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் காணப்படும் போது அவர் நம்மை ஒன்றாக்குகிற தேவன், நம்மை ஐக்கியப்படுத்துகிற தேவன். சபையில ஐக்கியப்படுத்துவார், குடும்பத்தில் ஐக்கியப்படுத்துவார், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, கூட பிறந்தவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து நாம் வாழணும். அல்லேலூயா. அவர் எல்லாரும் மேல் வீட்டு அறையில இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. எரிச்சலை அடைந்த, அல்லேலூயா, ஆமென், பேதுருவையும் இந்த எரிச்சலுக்கு காரணமாய் காணப்பட்ட யோவானையும் ஒன்றாக கைகோர்க்கும்படி வைத்தார், ஒன்றாக சேர்ந்து நடக்கும்படி வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நடக்க ஆரம்பித்தார்கள், நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. அதே பேதுருவுக்கு, ஆமென், எரிச்சலுக்கு காரணமா இருந்த யோவான் பேதுரு பிரசங்கிக்கும் போது அந்த பேதுருக்கு உறுதுணையாய் காணப்பட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. உறுதியாய் நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆமென். எரிச்சல் அவருடைய வாழ்க்கையிலிருந்து மாறி தெய்வீக அன்பு பேதுருக்குள்ள காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். எரிச்சல் மாறி, என கருமையான தேவ பிள்ளைகளே, யோவானுக்குள்ள
தெய்வீக அன்பு காணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா ஒரு முறை அவர் எருசலேமிலிருந்து சமாரியாவை நோக்கி போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சமாரியாவை நோக்கி போகிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சமாரியாவை நோக்கி அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் போகும்போது சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமிலிருந்து சமாரியாவை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகிறார். போகும்போது சமாரியாவில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட இருந்த அல்லேலூயா ஆமென் யாக்கோபு யோவான சொல்லுகிறார்கள், அந்த சமாரியர் மேல கோபம் கொண்டு இயேசுல வந்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி என்ன செய்தார்? அழித்து போட்டது போல நாம் இந்த சமாரியாவிலே இருக்கிற ஜனங்களை அழித்து விடலாமா என்று இயேசு கிட்ட கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினியினால் இந்த சமாரிய ஜனங்களை அழித்து விடலாமா என்று சொல்லி கேட்டார். கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அழிக்கிறவர் அல்ல. ஆமென். நம்முடைய தேவன் அழித்து விடுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. யாருமே அழித்திடணும்னு நினைக்க மாட்டார். எவரையும் அழிச்சிடணும்னு நினைக்க மாட்டார். எவரையும் ஒழித்திடணும்னு நினைக்க மாட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போன அந்த சமாரியர்கள் இருந்தாலும் அவரோடு கொடுத்த சீஷர்கள் எலியாவுடைய நாட்களில் நடந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி அல்லேலூயா ஜனங்களை அழித்து போட்டது போல அப்படி செய்து விடலாமா என்று கேட்டபோது என் ஆண்டவர் அதற்குரிய ஒரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்லல. ஏன் தெரியுமா? அவர் அழிக்க வரல. ஆமென். அல்லேலூயா. அவர் ஒழிக்கும்படி வரல, அவர் உருவாக்கும்படி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அழிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு என்கிற கனியை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி, அன்பு என்கிற கனியை விளங்க பண்ணும்படிதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது அல்லேலூயா என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகம் ஊற்றப்பட்ட பின்பு சீஷர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் எருசலேமில் மாத்திரம் அல்ல, ஆமென், அவர்கள் சமாரியாவிலும் அல்லேலூயா ஆமென் கர்த்தருக்கு சாட்சியாக விளங்கினார்கள். வாசித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது, பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும், எருசலேமில் மாத்திரமல்ல, எந்த சமாரியர் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் காணப்பட்டார்களோ அல்லேலூயா அவர்கள் மத்தியிலும் நீங்கள் எனக்கு சாட்சியாக விளங்க பண்ணுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாரியாவிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அல்லேலூயா யோவானை அன்பு சீஷனாக மாற்றினது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் தான் யோவானை அன்பு சீஷனாக, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள்ளக்கூடிய அன்புக்குரிய சீஷனாக அந்த பரிசுத்த ஆவியானவர்
மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, எந்த எரிச்சலுக்கு பேதுருக்கும் மற்றவர்களுக்கும் காரணமாய் இருந்த யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற ஒரு அன்பு சீசனாய் மாறினான். ஹல்லேலூயா. எந்த யாக்கோபு எரிச்சலுக்குரிய காரணவனாய் காணப்பட்டானோ அவன் இயேசுவுக்கு முதல் இரத்த சாட்சியாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் இரத்த சாட்சியாய் மரித்தவன் யார் என்று சொன்னார்? யாக்கோபு. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாய் காணப்பட்டவன் யாக்கோபு. இந்த காரியத்தை செய்தது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில அன்பு என்னும் கனியை கிறிஸ்துவுக்கு கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரேபியா தேசத்திலே மிகவும் மழை குறைவாக பெய்யக்கூடிய அந்த தேசத்துல கொஞ்சம் மழை பெய்தாலும் அங்க இருக்கிற அந்த பேரிச்ச மரம் அந்த கொஞ்சம் மழையும் பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா அந்த மரங்களிலே மிகவும் இனிமையான சத்துள்ள பேரிச்ச பழங்களை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. மிகவும் சத்துள்ள கொஞ்சம் மழையா இருந்தாலும் அந்த மழையை அங்க இருக்கிற அந்த பேரிச்ச மரங்கள் சத்துள்ள பேரிச்ச பழங்களை அது கொடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் அதிகமான மழை பெய்யும் இடங்களில் எவ்வளவு அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் மழை பெய்கிற அரபி கண்ட்ரியிலே அரேபியா தேசத்திலே ஹல்லேலூயா சத்துள்ள பேரிச்ச பழங்களை கொடுக்குமானால் அதிகமான மழை பெய்யக்கூடிய ஹல்லேலூயா இடங்களிலே ஆமென் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் கனி கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காண்பிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கனி கொடுக்கிற தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கனி கொடுக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அன்பு என்னும் கனியை நீங்கள் நானும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அன்பு என்கிற கனியை நம்ம கொடுக்கணும். வாழ்க்கையில போராட்டம் வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அன்பு என்கிற கனியை கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கிறிஸ்து ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையிலும் கனி கொடுக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராயிருந்தார். ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து சிலுவையிலே தொங்கும் போதும் ஆவியின் கனிகளை அவர் கொடுக்கவில்லையா? ஹல்லேலூயா. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசு ஆவியின் கனிகளை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. தெய்வீக அன்பை ஆமென் என கருமையான தேவ பிள்ளைகளே மன்னிப்பையும் தயவையும் அவர் நமக்காக வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. அவர் இத்தனை காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். அவர் செய்திருக்கிறார். ஆமென். சிலுவையிலே தொங்கும் போதும் ஆவியின் கனிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். தெய்வீக அன்பையும் மன்னிப்பையும் தயவையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட ஒரு கனிகளை கொடுக்கிற தேவ பிள்ளைகளா நம்ம வாழ்க்கையில நீங்கள் நாமும் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும்போது ஹல்லேலூயா அவர் தன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கனி கொடுத்தார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு கர்த்தருக்கு கனி கொடுத்தார். ஆமென்.
ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஆவின் கனிகளை கொடுக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆவின் கனிகளை கொடுக்கிறவனாக நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆவின் கனி என்ன? நம்ம வாழ்க்கையில பொறுமை. ஹல்லேலூயா. பொறுமையா இருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். சாந்த குணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் ஒரு ஆவியின் கனி. பொறுமை ஒரு ஆவியின் கனி. சாந்தம் என்கிறது ஒரு ஆவியின் கனி. இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். சோதனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, தொல்லைகள் வரும்போது, இந்த ஆவின் கனியாகிய பொறுமை, இந்த ஆவின் கனியாகிய சாந்தம், ஹல்லேலூயா, நமக்குள்ள வரணும். இயேசுவுக்கு வந்தது, பிரைஸ் தி லார்ட், யோசேப்புக்கு வந்தது. ஆமென். வாழ்க்கையில இந்த ஆவியின் கனி அவளுக்குள்ள பொறுமையும் சாந்தமும் இருந்தபடியினால்தான் அவர்கள் கனிகளை கொடுத்தார்கள். ஆமென். அதான் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்கிட்ட வந்து நீ கற்று. இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவின் கனியை நீ எப்படி கொடுக்கணும், ஆவின் கனியை நாம் எப்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள், நான் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பு ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவன் வாழ்க்கையில பட்ட பாடு, அவன் சந்தித்த சந்திப்பு, அவனுக்கு கிடைத்த ஜெயில் அனுபவம், அவனுக்கு கிடைத்த அவமானம், அவனுக்கு கிடைத்த உபத்திரம், வேதனை, தொல்லைகள், பல சூழ்நிலை மத்தியில யோசேப்பு கடந்து வந்தான். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு ஆவின் கனிகளை அவர் கொடுக்கவில்லையா? அவர் கொடுக்கவில்லை, ஆவின் கனிகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட எப்படிப்பட்ட மனுஷனையோ நீங்கள் மாற்றி காண்பிக்க முடியும். எதனால? ஆவின் கனிகளை கொடுக்கும் போது எப்படிப்பட்ட மனுஷனை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில தேவ அன்பை ஊற்றிருக்கிறபடினால் அந்த அன்பு உன்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஆமென். அன்பு என்னும் கனியை கொடுக்கும்படி ஒரு நாளும் அந்த அன்பு உன்னை வெட்கப்படுத்தாது, உங்களை வெட்கப்படுத்தாது, நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கையில சுயத்தை சாம்பலாக, சுயத்தை ஒழித்து அழித்து, ஹல்லேலூயா, சுட்டரித்து சாம்பலாக்க மாற்றி ஆண்டவருக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து கொடுக்கும் போது நம்முடைய கனியை ஆண்டவர் விரும்புவார். ஹல்லேலூயா. அன்பு என்னும் கனியை ஆண்டவர் விரும்பி ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. ஆகினால்தான் உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அந்த சூலமத்தியார் சொல்ற, வாசித்து பாருங்க. என் நேசர், வாசித்து பாருங்க, 4:16 உன்னத பாட்டின் புஸ்தகம். என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து நமது அருமையான கனிகள் என்ன செய்வாராம்? என்ன செய்வாராம்? என் நேசர் என் தோட்டத்துக்கு வந்து, ஹல்லேலூயா, ஆமென். என் நேசர் என் தோட்டத்துக்கு வந்து நமது அருமையான கனிகளை ருசிப்பாராக. அப்ப ஆண்டவர் வந்து நீ கொடுக்கிற இந்த ஆவின் கனியாகிய
அன்பு என்கிற இந்த கனியை நீ கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வார்? அதை ருசிப்பார். ஆமென். அல்லேலூயா. விரும்புவார், ஆசைப்படுவார். அல்லேலூயா. இந்த அன்பு என்கிற இந்த கனியை கர்த்தருக்கு நீ கொடுக்கும் போது அவர் விரும்புவார், அவர் ருசிப்பார், அவர் ஏற்றுக்கொள்வார், அதை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இந்த அன்பு என்கிற ஆவியின் கனியை நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமானால், உன் தோட்டத்திற்கு அவர் வர வேண்டுமானால், அல்லேலூயா, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, உன் தோட்டத்தில் வந்து அந்த கனியை புசிக்க வேண்டுமானால், அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவ அன்பு உன்னிலே ஊற்றப்பட வேண்டும். தேவ அன்பு ஊற்றப்பட்டு தேவன் விரும்புகிற அன்பின் கனியை கொடுக்கும் போது அந்த கனியை என் ஆண்டவர் இயேசு புசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாக்கியத்துக்குள்ள நாம் வாழ கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. முழங்கப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட தெய்வமே, என் ஆண்டவர் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னிலே ஊற்றுவப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னிலே நீர் ஊற்றும் ஆண்டவர். உம்முடைய பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை என்னிலே ஊற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நான் அன்பு என்கிற கனியை உமக்கு கொடுக்க வேண்டுமானால் உங்களுடைய அன்பு என்னிலே ஊற்றப்படணும். தேவ அன்பு என்னிலே ஊற்றப்படணும். உங்களுடைய அன்பு எனக்குள்ள இருக்குமானால் என் உள்ளத்துல எந்த சுயத்திற்கும் இடம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. என்னில் இருக்கிற சுயம் இந்த ஜெப நாளிலே அது சாம்பலாக மாறட்டும், எரிந்து சாகட்டும், ஒழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். அல்லேலூயா. எந்த காரியத்தில் எனக்குள்ள சுயம் இருக்கக்கூடாது. சுயத்துக்குரிய ஒரு போக்கு எனக்குள்ள வரக்கூடாது. என் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. என் சபைக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றை அழித்து போடுகிறேன், எல்லாவற்றை ஒழித்து போடுகிறேன், எல்லாவற்றை சுட்டரித்து போடுகிறேன். சுட்டரிக்கிற ஆவியானவர் இறங்கி வருவீராக. சுட்டரிக்கிற ஆவியானவர் இறங்கி வந்து நான் கைகோர்த்து ஆண்டவரே உமக்காக ஓட, உமக்காக உழைக்க, உமக்காக நடக்க, உமக்காக ஊழியம் செய்ய, அநேகருடைய ராஜ்யத்துக்குரியவனாய் குறியவளாய் நான் மாற்ற எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நான் ஆவிக்குரிய கனியை உமக்கு கொடுக்கணும், உமக்கு கொடுக்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள என்னை மாற்றணும் ஆண்டவரே. என்னை மாற்றுங்க இயேசப்பா, என்னை மாற்றுங்க தெய்வமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்போமா? என்னை மாற்றுங்கன்னு கர்த்தரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய அன்பை என் மேல ஊற்றுங்கப்பா, என் இருதயத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. தேவனுடைய அன்பு என் இருதயத்துல ஊற்றப்படுமானால் அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. எந்த இடத்துல என்னை வெட்கப்படுத்தாது, எந்த இடத்துல என்னை தலைகுனிய வைக்காது, எந்த இடத்துல தலை நிமிர்ந்து போக வைக்காது. என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, என்னிலே ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, தேவனுடைய அன்பை என்னிலே ஊற்றுங்க. உங்களுடைய அன்பு என்னிலே நிறைந்து இருக்கட்டும். உங்களுடைய அன்பினால நிறைந்த மகனாக, உங்களுடைய அன்பினால நிறைந்த மகனாக நான் வாழ எனக்கு உதவி செய்யப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நான் இருக்கணும், அப்படிப்பட்ட குடும்பமாய் நான் வாழணும்,
அப்படிப்பட்ட சபை காணப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள என்னை நடத்துங்க தெய்வமே, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. உன் அன்புக்கு மாறாக ஆண்டவரே, உன் அன்பின் கனிக்கு மாறாக ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, ஒரு காரியம் எனக்குள்ள வரக்கூடாது. என் தோட்டத்துக்குள்ள அன்றைக்கு சூலமத்தியால் சொன்னாலே, ஆண்டவரே என் நேசரே நீங்க வாங்கப்பா, என் தோட்டத்துக்கு வாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க வாங்கப்பா. அல்லேலூயா. நீங்க வாங்க ஆண்டவரே, என் தோட்டத்துக்கு வந்து என் தோட்டத்தில் இருக்கிற அருமையான கனியை நீங்க புசிங்கப்பா. அருமையாயிருக்கிற கனியை புசிக்கிறாங்க. அல்லேலூயா. அன்பு என்கிற கனியை கர்த்தர் புசிக்கும்படி அவருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோமா? அன்பு என்கிற கனியை ஆண்டவர் புசிக்கும்படி அவருக்கு ஏற்றபடி அப்படிப்பட்ட கனி நம்மிடத்தில் காணப்படுவதற்கு கொடுப்போமா? அல்லேலூயா. இன்னைக்கு சுலபத்தியால் சொன்னாலே, என் நேசரே என் தோட்டத்துக்கு நீ வந்து என் தோட்டத்தில் இருக்கிற அருமையான இந்த கனியை நீ புசிப்பீராக, நீ புசிப்பீராக. அப்போ சூலமத்தியால் விரும்புனா ஆண்டவரே தோட்டத்தில் இருக்கிற ஒரு அருமையான கனி இருக்குது, அதை நீங்க புசிக்கணும். நீங்க புசித்தாதான் எனக்கு சந்தோஷம், நீங்க புசித்தாதான் எனக்கு மகிழ்ச்சி, நீங்க புசித்தாதான் எனக்கு இன்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கொடுக்கிற அன்பின் கனியை, அந்த ஆவின் கனியை ஆண்டவர் புசிக்கணும், ஆண்டவர் புசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் புசிக்கிற அளவிற்கு அந்த வாழ்க்கை இருக்கணும், கர்த்தர் விரும்பி ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு அந்த வாழ்க்கை இருக்கணும். அந்த பாக்கியத்துக்குள்ள என்ன நடத்துங்கன்னு கேட்போமா? அந்த பாக்கியத்துக்குள்ள என்ன நடத்துங்கப்பாடு கதறுவோமா? ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா? அவருடைய ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவருடைய தோட்டத்தை விட்டு வெளியே கடந்து போவோமா? அவருடைய சபையை விட்டு கடந்து வெளியே போவோமா? மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போவோமா? சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போவோமா? களிப்புறதோடு வீட்டுக்கு போவோமா? அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம், அவர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி, அவர் கொடுக்கிற அந்த களிப்புறுதல் அது இன்றோடு மாத்திரம் முடிந்ததாது. சபையே, தேவ பிள்ளையே, அவர் வருகை மட்டும் உனக்குள்ள இருக்கும், அவர் வருகை மட்டும் உனக்குள்ள நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அந்த பாக்கியத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்த, நம்மை நடத்த இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்புக்கு மாறா மனமதில் எழும்போ வம்புகளை ஒழித்தே, அன்புக்கு மாறா மனமதில் எழும்போ வம்புகளை ஒழித்தே, தேவன் அன்பாக இருப்பதினாலே, தேவன் அன்பாக இருப்பதினாலே அன்பினால் நிறைந்திடுவோம், தேவன் அன்பினால் நிறைந்திடுவோம், அன்பினால் நிறைந்திடுவோம், தேவன் அன்பினால் நிறைந்திடுவோம். சபையே, தேவ பிள்ளையே, அன்பினால் நிறைந்திடுவோம், தேவன் அன்பினால் நிறைந்திடுவோம். சபை மக்களுடைய குடும்பங்களே, அன்பினால் நிறைந்திடுவோம், தேவன் அன்பினால் நிறைந்திடுவோம். இந்த பாக்கியத்துக்குள்ள தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்த, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆளுகை செய்ய அவர்
முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் கொடுக்கிற இந்த பூரணமான ஆசீர்வாதத்தின் நன்மை அந்த அன்பினால் நிறைந்து வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்து அன்பின் கனியை ஆண்டவருக்கு கொடுத்து அவர் வந்து நீங்கள் கொடுக்கிற நாம் கொடுக்கிற அந்த கனியை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வந்து ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிற அன்பின் கனியை ஆண்டவர் புசிக்க அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியா நாம் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் அன்பின் கனி. பொறுமையோடு இருப்பது, சாந்தத்தோடு இருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பின் கனிக்குள்ள மீதமுள்ள 8 கனிகள் அடங்கி இருக்கிறது. 8 கனிகளும் இந்த அன்பு என்கிற கனிக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதையெல்லாம் நாம் கொடுக்கும் போது அவர் தினந்தோறும் வருவார், கனியை புசிப்பார். நீ தனிப்பட்ட முறையில கொடுக்கிற ஒவ்வொரு கனி ஹல்லேலூயா என் ஆண்டவர் இயேசு புசிப்பார். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒவ்வொரு கனியையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் புசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிற கனியை அவர் புசித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். சாந்தம் என்கிற கனியை, சமாதானம் என்கிற கனியை, நீடிய பொறுமை என்கிற கனியை, தயவு என்கிற கனியை, நற்குணம் என்கிற கனியை, விசுவாசம் என்கிற கனியை, சாந்தம் என்கிற கனியை, இச்சை அடக்கம் என்கிற கனியை ஆண்டவர் சந்தோஷமா மகிழ்ச்சியா இயேசு ஒவ்வொரு நாளும் புசிப்பார். ஆமென். அவர் புசிக்கத்தக்கதான அளவிற்கு அந்த அன்பின் கனியை கொடுப்போம். ஆமென். இத்தனை கனிகளும் கொடுக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியாய் உன் தோட்டத்துக்கு வருவார். சந்தோஷத்தோடு நீ கொடுக்கிற கனியை புசிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வைப்பார், உன்னை வாழ வைப்பார். இந்த வாக்கியத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 5ஆம் நாள் ஜெபத்தை காலை மாலை கர்த்தர் பொறுப்படுத்து உடைய கிருபையினால பரிசுத்த ஆவியானவர் இந்த பலிபீடத்தின் ஆளுகை செய்து கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பு என்னும் கனியை கொடுத்து ஆண்டவரை நித்தமும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறபடினா, பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறபடினா கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் திராட்சை செடி, என் பிதாவு தோட்டக்காரர். பிதா நம்முடைய தோட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும், நம்ம உள்ளம் என்கிற தோட்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் அவர் கடந்து வந்து ஆண்டவர் ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 5 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட கிருபை வைத்து இந்த ஜெப நாட்களை நமக்கு கிருபையாக தேவன் நம்மை கொடுத்தோட பாதத்தோட சமூகத்துல சன்னிதானத்துல வாஞ்சித்து ஓடி வரும்படியாய், கூடும்படியாய், தேடும்படியாய். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல தாகத்தோடு வரும்போது நம்ம தாகத்தை தீர்க்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஆளுகை செய்கிறபடினா கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, ஜெப நாளைகளுக்கு கிருபையாய் கொடுத்திருவாங்க. நன்றி. நம்முடைய பாதத்தில் சன்னிதானத்தில் அமர்ந்து அன்பு என்கிற கனியை குறித்து நாங்கள் தியானிக்க இந்த 5ஆம் நாளிலே எங்களுக்கு உதவி செய்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட ஆளுகை செய்யும். எங்களை எல்லா ஜெப நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தி செல்லும். நாங்கள் இன்னும் அநேக காரியங்களை உம்மிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறதப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், படைக்கிறோம், நான் படிக்கிற ஒப்புகளுக்கிறோம். எங்களை கற்றுக் கொடுத்து ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில்
ஆவின் கனிகளை ஆண்டவரே நாங்கள் 9ஐயும் இந்த நாட்களில் நாங்கள் கற்றுக்கொண்டு நமக்கு ஏற்றபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அந்த யாவரை நீர் ஆசீர்வதித்து கிருபையாய் நடந்து ஒவ்வொருக்கு நல்ல பலன்சிதம் ஆரோக்கியத்தை காயிலை கொடுத்து மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் நடத்தும் ஆசீர்வதிக்காக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகைப்பட்டோம் என்றென்றைக்கு எப்பொழுது நிலைத்திருப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்கள் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும். God bless you.